ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம வீமென் குக்கோட 6th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ மூச்சுக்கு தான் ஒயன்கிட்டேருந்து கால் வருது. டே 1 செகண்ட் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு ஃபோன் அட்டன் பண்ணுறான். ஒயன் தான். மூச்சு எங்கடா இருக்க? ஹலோ ஒயன், நான் ஜிமின் தான் பேசுகிறேன். ஐயோ ஆமாம்ல, இவன் ஜிமின் தானே. ஜிமின் எங்கே இருக்க? ரூமில் இருக்கேன். நான் இப்போ காலேஜுக்கு வெளியே தான் நிற்கிறேன், கேட் கிட்ட. நீ வரியா? எங்கள் வாட்ச்மேன் ஏதோ கேட்குறாங்க, எனக்கு என்னன்னே புரியல. வா. கேட் கிட்டியா? அப்போ நீ ஏர்போர்ட் வந்துட்டு எனக்கு கால் பண்ணுறியா? இல்லை, நான் மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டேனா, உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு நான் வந்து இங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ வரியா ஃபாஸ்ட்டாக? வெயிட் பண்ண வரேன் அப்படி சொல்கிறான். இப்போ டே தான். என்னாச்சு ஜிமின்? அதுவா, என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இப்போ ஃபிலிக்ஸ் போயிட்டான் இல்லையா, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு. அதான் இவன் என் கூட ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா. அப்படியா? சரி ஓகே. இப்போ எங்கே போகணும்? ஏர்போர்ட்டா? இல்லட்டே, ஏர்போர்ட்லாம் இல்லை. அவள் கேட் கிட்ட தான் இருக்கா போல். அவள் ஐடி பேக்கில் இருக்கும், அவள் எடுத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் அவளை லேடிஸ் ஹாஸ்டல் கிட்ட விட்டுட்டு வந்துடுவா. நானும் வரவா? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு போகிறான். இப்போ டே தான். ஷோ சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போகிறானே. இப்போ என்ன பண்ணுறது, எப்படி சொல்கிறது? அவன்கிட்ட சீக்கிரம் சொல்லணும், இல்லைனா நான் கிஸ் பண்ணதை அவன் தப்பாக நினச்சிட்டு என்கிட்ட பேசாமல் போயிட்டா. ஐயோ டே, நீ சொன்னதுக்கப்புறம் கிஸ் பண்ண மாட்டியா? இப்போ என்ன நினைப்பா ஜிமின்? என்ன ஜிமின் தப்பாக மட்டும் நினச்சிடாது ஜிமின், நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு போகிறதே பார்த்துட்டே இருக்கான். இப்போ மூச்சு தான் ஒயன் இருக்க இடத்துக்கு போகிறா. இப்போ வாட்ச்மேன் அங்கிள் பார்த்து தான், அங்கிள் சொல்லுப்பா. அங்கிள், இந்த காலேஜ் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா அங்கிள். அப்படியா? ஹாஸ்டலா? ஆமாம் அங்கிள். அப்போ இவங்களுக்குன்னு ஒரு கேட் பாஸ் மாதிரி ஐடி கொடுத்துருப்பாங்களே, அதை காட்ட சொல்லு. ஜிமின் உங்ககிட்ட ஒரு ஐடி கொடுத்தாங்க இங்கே? இருக்கு. அது முதலே கொடுக்க மாட்டியாடி? இரு. ஒயன் மூச்சுக்கிட்ட எடுத்து கொடுக்குறா. இதான் அங்கிள். ஓகேப்பா, உள்ளே போங்க. சரி, நான் போயிட்டு ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம கிளாஸ் போகலாம். சரி ஓகே, ஆனால் நீ ரெஸ்ட் எடுக்கல, நீ வேணா இன்னைக்கு 1 day லீவ் போட்டுரு. இல்லை வேணாம், நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். நான் ஃப்ளைட்டில் வரும்போதே நல்லா தூங்கிட்டேன். சரி வா, நம்ம நிறைய பேசலாம் இன்னைக்கு. சரி ஓகே, நீ போயிட்டு வா. ஆமாம் மூச்சி, உன் ஃபேஸ் கொஞ்சம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, என்னடா ஏதாவது ஆச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஒயன், இங்கே பாரு, என்கிட்ட மறைக்காத சொல்லு. அதுவா, உங்ககிட்ட நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொன்னல. ஆமாம், அவனை கூட நீ பார்க்கலன்னு சொன்னியே, அவன் தானே? ஆமாம், அவனை நான் பார்த்துட்டேன். என்னடா, எப்போ பார்த்த? எங்கே, எப்படி பார்த்த? அவன் அவனை கண்டுபிடிச்சிட்டானா? அவன் தான் என்னை பார்க்கவே இல்லையேடி. ஆமாம்ல, உன்னை பார்த்ததே இல்லைல்ல. ஆமாம், எங்கே பார்த்த? இங்கே தான், காலேஜ்லையா? என்னது, சீனியரா ஜூனியரா? இல்லை, நம்ம இதுதான். சீனியரா? இல்லை, நம்ம கிளாஸ் தான். நம்ம கிளாஸா? ஆமாம். ஜிமின் அன்னைக்கு சொன்னால, டயாங் சொல்லி ஒரு பையன் ஜிமினை லவ் பண்ணுறான் ஒன் சைடான்னு. ஆமாம் சொன்னாங்க. அந்த பையன்தான் நான் லவ் பண்ணுற அந்த பையன். என்னது, உண்மையாவா? ஆமாம். என்னடா, நீ அந்த பையனை 4 years லவ் பண்ண, அவன் உன்னோட அண்ணன் ஜிமினை லவ் பண்ணியிருக்கான். இங்கே பாரு, அண்ணன் சொல்லாத. சரி, அவன் ஜிமினை லவ் பண்ணியிருக்கான். ஜிமினுக்கு தெரியுமா? சொல்லிட்டேன். ஜிமின் என்ன சொன்னான்? என்னை லவ் பண்ண சொல்லிட்டான். என்ன? ஆமாம். ஆனால் இப்போதைக்கு நான் ஜிமின் இல்லைன்னு சொல்ல வேணான்னு இருக்கான். கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் டீட்டெயிலை டேக்கிட்ட சொல்லிட்டான். அப்படியா? அதுக்கு தான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கியா? ஆமாம். இதுக்கப்புறம் உங்கள் லவ் தான் போலையே. போய் ரெடி ஆக போ அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சும் ரூமுக்கு வரான். இப்போ டே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரான். இப்போ மூச்சு தான் டேவை பார்த்தோன்னா அந்த பக்கம் திரும்பி ட்ரெஸ் எடுக்கிற மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். ஜிமின், சொல்லிட்டே, போய் குளிச்சுட்டு வரியா? ஓகே, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இப்போ மூச்சு தான் டக்குன்னு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். இப்போ டே தான், எப்படா சொல்கிறது அப்படி சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ மூச்சை குளிச்சுட்டு வந்துடுறான். குளிச்சுட்டு வந்துட்டு, டே நீங்கள் காய் வந்ததுக்கப்புறம் கிளாஸ்க்கு வாங்க, நான் என்னோடய ஃப்ரெண்டு எனக்கு கிளாஸ் ரூம் தெரியாது, நான் அவளை கூட்டிகிட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு போயிட்டு ஒயனை கூப்பிட்றதுக்காண்டி ரெடி ஆகிட்டு போயிடுறான். இப்போ டேவும் காய்க்காண்டி வெயிட் பண்ணிவிட்டு அவங்க 2 பேரும் இப்போ கிளாஸ் போயிடுறாங்க. இப்போ கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. சரி, நம்ம இப்போ அப்படியே வந்து நம்ம அப்படியே ஜேகேவை பார்க்கலாம். ஜேகே தான் பைக்கில் அந்த டைமில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. டைம் ஒரு 10 o'clock ஆகுது. என்ன 10 o'clock ஆகுது, இன்னும் வரல அப்படி சொல்லி பார்த்துட்டே இருக்கான். இப்போ தான் ஒரு பைக் வந்து நிற்கிது. என்ன பைக்கில் வந்திருக்கான் இவனும் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி பார்த்துட்டே இருக்கான். அப்போ தான்
செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு ஜிமின் வரான். இதை பார்த்துட்டே இருக்கான். இந்த மூச்சு பையன் இருக்கானே, என்னைக்காவது என் முன்னாடி இவ்வளோ அழகாக வந்து நின்று இருக்கானா, இவன் கூட போகிறேன்னொன்னே இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு வரான் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஜிமின்டா மெக்கோட பைக்கில் ஏறிட்டு மெக்கோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. இப்போ இது ஜெகே பார்க்குறோம், உனக்கு செம்ம கடுப்பாகுது. சரி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேப் போட்டு, ஒரு பிளாக் கலர் மாஸ்க் போட்டு, ஒரு கூலிங் கிளாஸ் போட்டு அவர் பின்னாடியே அவங்க பின்னாடியே போகிறாரு. இப்போ ஜிமின் தான் இதை கண்ணாடியில் பார்க்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் ஃபாலோ பண்ணுறது ஜேகே தான், அவன் ஃபாலோ பண்ணுவான்றது ஜிமினுக்கு தெரியும். ஸோ நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரியே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ இங்கே ஜேகேக்கு அவ்வளோ கோவம் வருது. சரி நார்மலாக போயிட்டுருக்காங்க, கொஞ்சம் தூரம் தான், பக்கத்தில் தான் மால் இருக்குது. இப்போ இறங்கிடுறாங்க. இப்போ மெக் தான் இறங்கிட்டு அவனோட ஹெல்மெட்டை கழட்டி அந்த பைக் மேலே வச்சுட்டு ஜிமினோட கையை ஹேண்டை பிடிக்கிறான். இப்போ மெக்கோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க. இங்கே ஜேகேக்கா அவ்வளோ கோவம் வருது. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு மெதுவாக பின்னாடியே வரான். இவங்களும் போயிட்டு மூவி டிக்கெட் வாங்குறாங்க. இப்போ ஜேகே தான் அங்கே போய் அவங்க மூவி டிக்கெட் வாங்கிட்டு போனோன்னே சண்டை போடுறாங்க இருக்க மாலில். எனக்கு தெரியாது, எனக்கு அவங்க 2 பேருக்கு பின்னாடி இருக்க டிக்கெட் எனக்கு வேணும். அந்த ரோவே எனக்கு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், ஆனால் எனக்கு அவங்க பின்னாடி தான் டிக்கெட் வேணும்னு அவ்வளோ சண்டை போடுறாரு. சரி அப்படி சொல்லிட்டு அவங்களும் டிக்கெட் கொடுத்துட்றாங்க. அவங்க பேக் சைடு, அதாவது ஜிமினுக்கும் மெக்குக்கும் பேக் சைடில் ஒரு டிக்கெட் கொடுத்துட்றாங்க. இப்போ ஜேகே தான் போகிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. மூவி இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, வெறும் நேம் மட்டும் தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ ஜேகே ஜிமினுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்ருக்காரு. மெக் தான் இந்த ஜிமின் பாப்கார்ன் சாப்பிடு அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் தான் பாப்கார்ன் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ மூவியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ மெதுவாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சடனாக ஒரு ரொமான்டிக் சீன் வருது. ஜேகே அங்கே பார்த்தோன்னே அப்படியே திரும்பி இங்கே ஜிமினை தான் பார்க்குறாரு. ஜிமின் அப்படியே மெக்கை திரும்பி இப்படி பார்க்குறான். மெக்கும் ஜிமினை பார்க்குறாங்க. 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஜேகேக்கா அவ்வளோ கோவம் வருது. என்ன பண்ணுறதுனே தெரில, கோவமாகவும் இருக்குது. சேம் டைம் அவனுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆகுது ஜிமின் வந்து அங்கே பார்க்குறது. இப்போ சடனாக ஜிமின் வந்து ஐ கான்டாக்டை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டன் மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ ஜேகே தான் எங்குமே பார்க்கல, ஜிமினையே பார்த்துட்ருக்காரு. ஏன் மூச்சு இப்படி பண்ணுற, நீ இதை என்ன வெறுப்பேற்ற பண்ணுறியா, இல்லை உண்மையாகவே நீ அவனை லவ் பண்ணுறியா, எனக்கு உன் மேலே கோவப்படுறதா, இல்லை அவனை நான் அடித்து எனக்கு அவன் வேணும், என்னோட மூச்சு எனக்கு வேணும்னு சொல்லி அவன்கிட்ட ஃபைட் பண்ணுறதா, இல்லை நான் தனியாக போய் நீ எனக்கு இல்லைன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறதான்னு தெரியலடா அப்படி சொல்லிட்டு ஜிமினை பார்த்துக்கிட்டே இதை சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு மனசே கேட்கல, எந்திரிச்சு வெளியே போயிடுறாரு. இப்போ ஜிமினும் பார்க்குறான், பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். இப்போ மெக் தான் என்னாச்சு, ஒன்றும் இல்லை, நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படி சொல்லிட்டு மெக்கு கிட்ட சொல்கிறான். இப்போ மெக்கும் ஸ்மைல் பண்ணிட்டு ரிட்டன் மூவி பார்க்குறாங்க. இப்போ மூவியும் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. வெளியே தான் ஜேகே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ கையை பிடிச்சிட்டே வரான் ஜிமின், மெக்கோட கையை பிடிச்சிட்டே வரான், பேசி சிரிச்சுக்கிட்டே வராங்க. இங்கே ஜேகேக்கு பார்க்க அவ்வளோ கோவமாக இருக்குது. பட் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜிமினை தான். இப்போ ஜிமின் தான் சரி ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போகிறான். இப்போ ஜேகேவும் பின்னாடியே போயிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் ஜிமின் கிட்ட வந்து மாஸ்கை கழட்டிட்டு கேப் எடுத்துகிட்டு மொச்சி, ஏய் ஜேகே இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு தானே சொன்னீங்க, இங்கே என்ன பண்ணுற நீ உண்மையாகவே மெக்க லவ் பண்ணுறியா, ப்ளீஸ் என்கிட்ட உண்மையை சொல்லு, என்கிட்ட நடிக்காத, ப்ளீஸ் சொல்லு. ஜேகே நீங்கள் இப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே நான் மெக்க லவ் பண்ணுறேன், நாங்கள் டேட்டிங் போகிறோன்னு. ஏ என்னை ஹர்ட் பண்ணோன்றதுக்காண்டி தானே நீ இப்படி பண்ணுற, இல்லை என்னை அவாய்ட் பண்ணோன்னு பண்ணுறியா, நீ அவனை லவ் பண்ணல, என்கிட்ட நடிக்கிற தானே, நீ அவனை லவ் பண்ணல, ப்ளீஸ் உண்மையை சொல்லி, எனக்கு அப்படி பார்க்க முடியல, ப்ளீஸ் மோச்சி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னை ட்ரூவாக லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணாத, என்னால் இந்த ஃபீலிங்ஸை ஏற்றுக்க முடியல, ஏன் இப்படி பண்ணுற, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், நான் வந்து பெட் கட்டியிருக்கக்கூடாது, பெட் கட்டாமலே நான் உன்னை பார்த்து லவ் பண்ணியிருக்கணும்ல, சரி நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை எவ்வளோ வேணால் திட்டு, வேணா என்னை அடிச்சுக்கோ, ஆனால் என்கிட்ட பொய்யா மட்டும் இருக்காத, நீ அவன் கூட நடிக்கிற தானே, எனக்காக தானே நடிக்கிற, என்னை ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ், உனக்கே என்னை பிடிக்கும் தானே மூச்சு. ஹேய் ஜேகே என்ன பேசுகிறீங்க, நீங்கள் ஜஸ்ட் என்னோடய ஃப்ரெண்ட், அவன் என்னோடய பாய் ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இல்லை மூச்சி நீ பொய் சொல்கிற அப்படி சொல்லிட்டு ஜேகே போயிட்டு அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறான். ஜிமின் தான் ஜேகேவை தள்ளி விட்டு அப்படியே ஸ்லாப் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் நீ எவ்வளோ வேணா என்னை அடிச்சுக்கோ, பட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், இங்கே பாரு மெக்கு நீ லவ் பண்ணுறது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும்,
நீ என்னதான் அவன் கூட ஹை கான்டாக்ட் பண்ணாலும் அந்த ஐஸில் அவனை லவ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீ அப்படி பண்ணதும் எனக்கு பிடிக்கல. என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கோ. நீ என்னை லவ் பண்ணா என்ன வேணாலும் நான் பண்ணுறேன். ஜெகே ப்ளீஸ் மச்சி என்னை லவ் பண்ணு. ஜெகே நிறுத்து மச்சி, என்னை லவ் பண்ணு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். ஜெகே நிறுத்து, நீ இல்லைன்னா நான் செத்துருவேண்டா. ஏய் நிறுத்துடா மச்சி. என்ன அந்த பொண்ணு செத்துருவேன்னால நீ அந்த பொண்ணை லவ் பண்ண, இப்போ நீ செத்துருவேன்னு சொன்னால் நான் உன்னை லவ் பண்ணுமா? ஏன்னா லவ் என்ன பயந்து வர்றதுன்னு நினைக்கிறியா? நீங்கள் வருவீங்க, பெட் கட்டுவீங்க, வந்து என்னை ஹர்ட் பண்ணுவீங்க, அவன்கிட்ட பேசாத இவன்கிட்ட பேசாதன்னு ரூல்ஸ் போடுவீங்க. மீறி தெரியாமல் அவன்கிட்ட பேசிட்டா நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. ரீசன் அதுக்கு நானாக நிற்கணும். என்ன நினச்சிட்ருக்க ஜிக்கி நீ? மோச்சி இங்கே பாரு, நிறுத்து. நீ இப்போல்லாம் சொல்கிறனால நான் உன்னை லவ் பண்ணுவேன் மட்டும் நினைக்காது. அன்றைக்கி உன் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதுக்கும் இன்றைக்கி நீ என்கிட்ட சொல்கிறதுக்கும் சேம் தான், சேம் ஃபீலிங்ஸ் தான். நீ லவ்வை பயமுறுத்தி வரணும்னு நினைக்கிற. அப்படி வரக்கூடாது ஜிக்கி. லவ்ன்றது ஒரு ஃபீலிங்ஸோடு வரணும். ஆமாம், நான் மெக்க லவ் பண்ணலை. மெக்க என்னை லவ் பண்ணுறது உண்மை தான், அவன் என்னை லவ் ப்ரப்போஸ் பண்ணதும் உண்மை தான். பட் நான் உனக்கு லவ்னா என்ன காட்டணும்னு தான் பண்ணேன். இப்போ நீ பொசசிவ் ஆகுறல்ல, நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறல்ல, இது லவ் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் லவ் 2 சைடும் வரணும். ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. முச்சி விடுஜிக்கே, இதுக்கப்புறம் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என் பின்னாடி வராத அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் ஃபஸ்ட்டாக வெளியே போகிறான் ரெஸ்ட் ரூமை விட்டு. பார்த்தா மெக் தான் அங்கே இருக்கான். மெக் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் போய்க்கிறேன் அப்படி சொல்கிறான். மெக் தான் என்னாச்சு மொச்சி, நீங்கள் கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு இப்போ போகிறான். ஜெகே பின்னாடியே வரான். சரி மெக்கும் ஜெகே போகிறத பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ மெக்கும் கிளம்பிடுறான். இப்போ ஜிமின் தான் ஃபாஸ்ட்டாக நடந்து ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கான். இப்போ ஜெகே தான் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். இப்போ கரெக்டாக இப்போ ஒரு கார் தான் ஜிமினை இடிக்கிற மாதிரியே வருது. இப்போ ஜிமின் தான் திரும்பி அந்த காரை பார்க்குறான். இப்போ ஜேகே தான் ஜிமினை அப்படியே இழுத்துடுறான். ஜிமின் அப்படியே வந்து ஜேகேவோட செஸ்ட்லேயே சாஞ்சிடுறான். இப்போ ஜேகேக்கு ஹை லெவலில் ஹார்ட் பீட் இருக்குது. ஜிமின் தான் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்போது அன்னைக்கு என்னை காப்பாற்றினதும் ஜேகே தானா அப்படி சொல்லிட்டு இப்போ மெதுவாக ஜேகே பார்க்குறான். ஜேகே தான் மூச்சு, உனக்கு அறிவில்லையா? ரோடை கிராஸ் பண்ணுற, அங்கே கார் வருது கூடவா உனக்கு கண்ணு தெரியல? ஜேகே ஜேகே நீயா? ஏய் நான் தான் மூச்சு. ஜேகே உண்மையாகவே அது நீயா? என்ன இது நானா? எனக்கு புரியல. அன்னைக்கு என்னை காப்பாற்றினது நீயா? என்னைக்குடா? என்னைக்கு நான் உன்னை காப்பாற்றினேன்? அது வந்து அன்னைக்கு நீ தானே என்னை காப்பாற்றின. ஏய் என்னைக்குடா? ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சியோலில் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சியோலில். ஏய் மூச்சு என்ன ஆச்சு? சொன்னதை தான் சொல்லிகிட்ருக்க. என்ன நம்ம மீட் பண்ணியிருக்கோமா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி? ஆமாம் மீட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நான் என்னை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏய் என்னடா வளர்ற? ஒரு நிமிஷம் நான் உன்னை செக் பண்ணணும், இங்கே வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு டார்க்காக இருக்கிற ஒரு பிளேஸில் தான் நிறுத்துகிறான். நிறுத்திட்டு இப்படியே நில்ல. என்னடா நில்லு அப்படின்றான். இப்போ என் கையை பிடிச்சிட்டு இப்போ இழு. என்னடா இப்போ என்னை இழு. அதே மாதிரி அவன் இழுக்கிறான். ரிட்டன் வந்து ஜிமின் வந்து ஜேகேவோட செஸ்ட்லேயே சாஞ்சிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கான். ஏய் மூச்சு என்னடாச்சு? அமைதியாக இரு ஜேகே. ஏய் மூச்சு என்னாச்சு? அமைதியாக இரு ஜேகே அப்படின்ட்டு அமைதியாக அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான். ஜேகே அப்போ நீ தானா அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. ஏய் மூச்சு என்னடா சொல்கிற? அன்னைக்கு நான் சியோலில் ரோடை கிராஸ் பண்ண போனேன்னா அப்போது ஒரு பஸ் என்னை இடிக்க வந்துச்சு. அப்போது நீ தான் என்னை காப்பாற்றின. என்ன? ஆமாம், அது ஒரு ஜூன் 12 இருக்கும். அன்றைக்கி நைட்டு நான் வந்து அம்மா கிட்ட சண்டை போட்டு கோவத்தில் வந்துட்டு இருந்தேன்னா அப்போ நான் பஸ் வரதை பார்க்கவே இல்லை. நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்து என்னை காப்பாற்றின. ஆனால் அங்கே அவ்வளோ டார்க்காக இருந்துச்சு, என்னால் உன் ஃபேஸை பார்க்க முடியல. ஆனால் உன்னோட ஹக்கை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது, உன்னோட ஹார்ட் பீட்டையும் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்போ அது நீ தானா ஜேகே அப்படி சொல்லி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கும் ஞாபகம் வருது, அப்போ அது நீ தானா மூச்சு அப்படின்றான். இப்போ ஜிமினுக்கு தான் தோணுது, ஐயோ இப்போ நான் மூச்சியாக இருக்கேனா கடவுளே அப்படின்ட்டு. ஆமாம் ஜேகே நான் தான் அது அப்படின்றான். இப்போ ஜேகே தான் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறான். நீட்டு அப்போ அது நீ தானா? பார்த்தியா
நம்ம 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி டைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிமின் அன்னையிலேருந்தே அந்த பிளேஸ்க்கு நைட் டைமில் போய் வெயிட் பண்ணுவான் தனியாக தான். ஆனால் இது வந்து மோச்சிக்கு தெரியாது. இவன் மட்டும் எப்போவுமே நைட் டைமில் போய் அங்கே வெயிட் பண்ணுவான். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பார்த்துட மாட்டோமா அவனை அப்படின்றதுக்காண்டி. பட் வெயிட் பண்ணுவான். ஆனால் அங்கே வந்து ஜேகே வந்திருக்க மாட்டான். ஸோ அவனை வெயிட் பண்ணி பார்ப்பான். இப்போ ஜேகேவை அந்த மாதிரி பார்த்தோன்னே இவனுக்கு அந்த ஃபீலிங்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஜிமின் தான், ஜேகே என்னை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணியிருக்கடா, என்னால் ப்ரீத் பண்ண முடியல. என்னது, என்னால் ப்ரீத் பண்ண முடியலடா அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, மோச்சி அப்போ அது நீ தானா? நான் தான். எனக்கும் அது நீன்னு தெரியல, இப்போ தான் தெரியுது அது நீன்ட்டு அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். எப்படி கண்டுபிடிச்ச? அதான் சொன்னேன்ல, உன்னோட ஹார்ட் பீட்டும் நீ என்னை ஹக் பண்ணல, அந்த ஹக்கும் எனக்கு இன்ன வரைக்கும் என்னோடய மனசில் அப்படியே இருக்குது. உனக்கு நான் 2 இயர்ஸ் வெயிட் பண்ண தெரியுமா அப்படின்றான். என்ன 2 இயர்ஸா? ஆமாம், அதே பிளேஸில் உனக்காக நான் வெயிட் பண்ணேன். நீ மட்டும் அன்றைக்கி என்னை காப்பாற்றலனா நான் அன்றைக்கி இறந்தே போயிருப்பேன் தெரியுமா? மூச்சு அப்படிலாம் பேசாத. இல்லை ஜேகே, உண்மைதான். நான் எவ்வளோ திங்க் பண்ண தெரியுமா? ஏன்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்கிட்ட அவ்வளோ சாரி கேட்டாங்க. அன்றைக்கி நீ என்னை காப்பாற்றலை, அன்றைக்கி எங்கள் அம்மா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்றது எனக்கு தெரிஞ்சிருக்காது ஜேகே. அன்னையிலேருந்தே நான் உன்னை லவ் பண்ணேன் தெரியுமா அப்படின்றான். இங்கே ஜேகேக்கு இது கேட்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பட் ஜிமின் வந்து அவனோட ஓன் ஃபீலிங்ஸ் சொல்கிறான். பட் ஜேகேக்கு அது மூச்சு சொல்கிறான்னு தான் ஃபீல் ஆகுது. இப்போ ஜேகே தான், மூச்சு போதும். இல்லை ஜேகே, நான் உன்னை லவ் பண்ணுறேன். ஆனால் நீ இங்கே சீனியராக இருந்து பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ எதுக்கு எல்லாருக்கிட்டேயும் ரூடாக நடந்துக்கிற? வேணாமே, நீ யார்கிட்டேயும் ஃபைட் பண்ணாத. இப்போ நான் உன்னை ஹர்ட் பண்ணது உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி தானே நீ ரூடாக பேசுகிறப்ப நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகிருக்கும். அதை நான் உனக்கு புரிய வைக்கணுன்னு தான் இப்படி பண்ணேன். ஆனால் நீ புரிஞ்சுக்கிட்டியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணுறேன் ஜேகே. ஐ லவ் யூ. மச்சி, என்னாச்சு ஜேகே, ஏன் இப்படி நிற்கிற? நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறியா? ஆமாம், நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை விட்டு போயிடாத அப்படி சொல்லி ஜேகேவை ஹக் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், போக மாட்டேன். இப்போ என்ன உனக்கு? நான் சீனியராக இருந்தாலும் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, ரூடாக பேசக்கூடாது, அவ்வளோதானே? ஆமாம், சரி, இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் ரூடாக பேச மாட்டேன், ஹர்ட் பண்ண மாட்டேன், ஓகேவா? ஓகே. அப்புறம் யார்கிட்டையும் ஃபைட் பண்ண மாட்டேன்டா. மோச்சி. மோச்சி, என்ன ஜேகே, நம்ம ரூமுக்கு போகலாமா? ஏன்? இல்லை வா போகலாம் அப்படி சொல்கிறான். இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேர் தான் ஜேகேவோட பைக்கில் தான் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை அப்படி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்கான். இது ஜேகேக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பைக்கில் ஸ்பீடாக போயிட்டு ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஜிமின் தான் இறங்கிட்டு, சரி ஜேகே, நான் ஃபிலிக்ஸை பார்த்துட்டு வரேன். எதுக்கு? நான் அவன்கிட்ட சொல்லணும், அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் உன்னை லவ் பண்ணது. என்ன, அவனுக்கு தெரியுமா? அவன்கிட்ட மட்டும்தான் நான் சொல்லுவேன், எப்படியாவது உன்னை நான் பார்க்கணுன்னு. உனக்கு தெரியுமா, நான் உன்னை ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றான். என்னது? நான் உனக்கு காட்டுறேன் அப்படி சொல்கிறான். இப்போ நான் போய் ஃபிலிக்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் கிட்டே போகிறோம். ஃபிலிக்ஸ் தான் ரூமில் அர்ஜுன் கிட்ட, ஏன் அர்ஜுன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன், அப்புறம் எதுக்கு எனக்கு இதையும் க்ளீன் பண்ண சொல்கிறீங்க? மூவி பார்க்க போகிறேன் என்னல்ல, இன்னும் மூவி முடிஞ்சிருக்காது, நீ பண்ணு. இப்போ அந்த மூவி முடிஞ்சிருக்கும் சீனியர், ஏன் சீனியர் இப்படி பண்ணுறீங்க? ஃபெலிக்ஸ், சரி பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் தான், ஃபெலிக்ஸ் கதவை தரடா அப்படி சொல்லி தட்டிகிட்ருக்கான். இப்போ அர்ஜுன் தான், என்ன உன் ஃப்ரெண்டு மூச்சு வந்துட்டான் போல்? ஆமாம் வந்துட்டான், நான் போய் என்னென்னு பார்க்கவா? அவன் போ அப்படின்றாங்க. இப்போ ஃபெலிக்ஸ் தான் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஃபெலிக்ஸ், ஜேகே யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம சீனியர் தானே ஜேகே. அன்னைக்கு என்னை நைட் டைமில் அந்த பஸ் ஆக்சிடெண்ட்லேருந்து காப்பாற்றினாங்கன்னு சொன்னல, ஆமாம் அது ஜேகே தான். என்னது, உண்மையாவா? ஆமாம், அது ஜேகே தான். அட பாவி, ஆமாம், இன்றைக்கி தான் நான் அதை கண்டுபிடிச்சேன். நான் ஜேகே கிட்ட சொல்லிட்டேன் நான் லவ் பண்ணுறேன்னு. உண்மையாவா? ஆமாம். இப்போ அர்ஜுனுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன, ஜேகேவை நீ லவ் பண்ணுறியா? ஆமாம் சீனியர், நான் 2 இயர்ஸாக அவரை லவ் பண்ணுறேன். இன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? இன்றைக்கி நான் ஜேகே கிட்ட சண்டை போட்டு கோவமாக போனேன்னா, அப்போது ஒரு கார் என்னை இடிக்க வந்துச்சு. ஜேகே தான் என்னை பிடிச்சி இழுத்தாரு.
நான் அவன்கிட்ட சொன்னேன்ல, எனக்கு அந்த ஹார்ட் பீட் என் மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிருக்கு, அந்த ஹக்கை கூட நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதே ஃபீல் எனக்கு ஜேகே கிட்ட வந்துச்சு. அப்புறம் நான் ஜேகேவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்படியே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது ஜேகே தான் அப்படின்ட்டு. அப்படியே ஸ்மைல் பண்ணி ஃபிலிக்ஸை ஹக் பண்ணுறான். இப்போ ஃபிலிக்ஸ் தான் சூப்பர்டா அப்படி சொல்லிட்டு ரிட்டன் ஹக் பண்ணிட்டு இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, சரி நான் தூங்க போகிறேன் பாய் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். இருடா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ஃபிலிக்ஸ் சொல்கிறான். இப்போ அர்ஜுன் தான், பாரு உன் ஃப்ரெண்டு இப்போ வேறு மூடில் இருக்கான். என்னது? ஆமாம் லவ் மூடில் இருக்கான், நீ வந்து உன் வேலையை பாரு அப்படி சொல்கிறான். அர்ஜுன் சரி நீ ஒன்றும் பண்ண வேணாம், நான் க்ளீன் பண்ணுறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. தேங்க்யூ சீனியர் அப்படின்றான். போய்ட்டு இப்போ படுக்க போயிடுறான் ஃபிலிக்ஸ் தான். இப்போ அர்ஜுன் தான் அதை க்ளீன் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்ன பண்ணுற, நான் உனக்கு அந்த ட்ராயிங் காட்டுறேன். இல்லை அதை நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், எனக்கு இப்போ நான் ஹக் பண்ண போல் இருக்கு மச்சி வா அப்படின்றான். என்னது வா மச்சி அப்படி சொல்லிட்டு எடுத்து பக்கத்தில் படுக்க வச்சு ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜிமின் தான் திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே தான், என்ன மூச்சு பார்க்குற? ஜேகே என்ன? ஜேகே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ டூடா மூச்சி அப்படின்றான். பட் இது ஜிமினுக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா ஐ லவ் யூ டூ மூச்சின்றான். ஸோ அது அவனுக்கு பிடிக்கல. ஜிமின் தான், இவன் வேற மூச்சின்றானே, சரி இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம், கொஞ்சம் டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மைண்டில் நினச்சிட்டு ஜேகேவோட சீஸ்லேயே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்னடா பண்ணுற? கிஸ் பண்ண? லூஸு, லவ் பண்ணுறேன்ற, சீஸில் கிஸ் பண்ணுற, நான் என்ன குழந்தையா? ஏன் குழந்தைக்கு தான் சீஸில் கிஸ் பண்ணணுமா? ஆமாம், குழந்தைக்கு தான் சீஸில் கிஸ் பண்ணணும், லவ்வர்ஸ்க்கு லிப்ஸில் தான் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமினுக்கு தான் ரொம்ப சையாகுது. இப்போ ஜிமின் தான், போதும் ஜேகே அப்படி சொல்லி கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு ஜேகேவை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறாங்க. இப்போ அப்படிங்க மூச்சு தான், ஒயன் உனக்கு அந்த பிளேஸ் ஓகேவா? ஓகே தான். காயும் என்கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. ஆமாம் நாங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? வெளியே போகலாமா? சரி வா அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான், என்ன சொல்லு ஜிமின்? எதுக்கு எனக்கு கிஸ் பண்ண? அது வந்து சொல்லுட்டே. ஜிமின், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றான். இப்போ மூச்சு தான் டிவியே பார்த்துட்டே இருக்கான். ஆமாம் ஜிமின், நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்தே லவ் பண்ணுறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூடவே லைஃப் லாங் ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்குள்ளே நிறைய ட்ரீம் வச்சுருக்கேன், அந்த ட்ரீம்லாம் எனக்கு ரியலாகவே நடக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீ என்னை லவ் பண்ணுவியா? என் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பியான்னு கேட்குறான். இப்போ மூச்சு தான் டேவை ஹக் பண்ணுறான். இப்போ டேக்கு ஒன்றுமே புரியல. ஜிமின் ஆன்சர் பண்ணல, ஹக் பண்ணிட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன? நான் உன்னை 4 இயர்ஸாக லவ் பண்ணுறேன். என்னது 4 இயர்ஸாவா? ஹக்கை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறான். இப்போ மூச்சு தான், ஆமாம் 4 இயர்ஸாக உன்னை லவ் பண்ணுறேன். என்னடா சொல்கிற? அன்னைக்கு ஒரு நாள் மூச்சியும் ஜிமினும் தான் ஃப்ரூட்ஸ் வாங்குறதுக்காண்டி வந்திருப்பாங்க. அவங்களோட ஆன்ட்டிக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி 2 பேர் வந்திருப்பாங்க. இல்லை ஜிமின் வந்து ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி அந்த சைடு ஆப்போசிட் சைடில் போய் ஃப்ரூட்ஸ் பார்த்துட்ருப்பான். இப்போ மூச்சு தான் அங்கே இங்கே இப்படி பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா அங்கே நின்றுட்டுருப்பான். நின்றுட்டு ஸ்ட்ராபெரி கிட்ட பேசிகிட்டு இருப்பான். இங்கே இருக்க எல்லா ஸ்ட்ராபெரியும் எடுத்துகிட்டு போனால் ஆசையாக இருக்குது. வீட்டில் இதை போய் சொன்னேன்னா என்னை திட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. ஏன்டா இந்த ஸ்ட்ராபெரியை பார்த்தா இப்படி பண்ணுறேன்ட்டு. என்ன பண்ணுறது, சரி கொஞ்சமாக வாங்கிட்டு போகலாம், அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு ஸ்ட்ராபெரியாக சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ ஒரு குட்டி பாப்பா வருது. அங்கிள் எனக்கும் ஸ்ட்ராபெரி வேணும். ஓ ஸ்ட்ராபெரி வேணுமா? இருங்க எடுத்து தரேன். தேங்க்யூ அங்கிள். நீ மட்டும் தான் தனியாக வந்திருக்கியா? இல்லை அங்கிள், அம்மா அங்கே பாருங்க திங்ஸ் எடுத்துட்ருக்காங்க, நான் ஸ்ட்ராபெரி பார்த்தேன்னா ஓடி வந்துட்டேன். ஓ அப்படியா? இப்படிலாம் அம்மா விட்டு தனியாக வரக்கூடாது சரியா? சரிங்க அங்கிள். சரி உனக்கு ஸ்ட்ராபெரி ரொம்ப பிடிக்குமா? ஆமாம் அங்கிள் ரொம்ப பிடிக்கும், ஆனால் அம்மா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? எதுக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க? எனக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜியா. என்ன ஸ்ட்ராபெரினா அலர்ஜியா? ஆமாம் அங்கிள் ஸ்ட்ராபெரினா அலர்ஜியா. அப்புறம் எதுக்கு இப்போ ஸ்ட்ராபெரி வேணும்னு கேட்டேன். நீங்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிடும்போது எனக்கும் ஸ்ட்ராபெரி சாப்பிடணும் போல் இருக்கு அங்கிள். இப்போ என்ன பண்ணுறது?
வலிக்குது அம்மா அப்பா அப்படின்னு கத்துறான்ட்டே. இப்போ மோச்சும் பார்த்துட்டே இருக்கான். இப்போ அந்த பாப்பா தான், அங்கிள் அங்கிள் என்னாச்சு அங்கிள், என்னாச்சு உங்களுக்கு? எனக்கும் ஸ்ட்ராபெரினா அலர்ஜி பாப்பா, இங்கே பாரு அங்கிளுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. வலிக்குது வலிக்குது, ரொம்ப வலிக்குது, எனக்கும் ஸ்ட்ராபெரினா அலர்ஜி. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அலர்ஜியா? ஆமாம், நான் வேறு டேப்லெட் கொண்டு வரலையே. ஐயோ, இப்போ என் ஃபேஸ்லாம் அப்படியே ரெட் ஆகிடுமே, அங்கங்கே புண்ணு புண்ணாக ஆகிடும். என்ன சொல்கிறீங்க அங்கிள், அலர்ஜினா அப்படி தான் ஆகுமா? ஆமாம், ரொம்ப வலிக்கும் தெரியுமா பாப்பா அப்படி சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ அந்த பாப்பா தான், அப்படியா, உனக்கும் அலர்ஜின்னு சொன்னல, அந்த ஸ்ட்ராபெரி வச்சிரு அப்படின்றான். இப்போ அந்த ஸ்ட்ராபெரி வச்சிடறான் அந்த பாப்பா. இப்போ டே தான், வச்சிட்டியா? அங்கிள் வச்சிட்டேன். நீ அந்த ஸ்ட்ராபெரி சாப்பிடாத, இல்லைனா அம்மா வலிக்குது, என்ன மாதிரி தான் உனக்கும் பெயினாக இருக்கும். அப்புறம் நீ ஹாஸ்பிட்டல் போகணும், உன் ஃபேஸ்லாம் ரெட் ஆகிடும், அங்கங்கே புண்ணாயிடும், அப்புறம் உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச மாட்டாங்க. அப்படியா அங்கிள்? சரிங்க அங்கிள், இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ராபெரி சாப்பிட மாட்டேன். நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, ஸோ க்யூட். சரி ஓகே அங்கிள், உனக்கு சாக்லேட் வாங்கி தருவா? சாக்லேட்டா? ஓகே அங்கிள் அப்படின்றான். எந்த சாக்லேட் வேணும்? அந்த சாக்லேட் தான் எனக்கு வேணும் அப்படின்றான். இப்போ அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு அந்த பாப்பாவை வந்து அவங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். ஹாய் சிஸ்டர். ஹாய் ப்ரோ. பாப்பாவுக்கு ஸ்ட்ராபெரினா அலர்ஜியா? ஆமாம். பாப்பா என்கிட்ட சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் அந்த ஸ்ட்ராபெரி எடுத்து கொடுத்துருப்பேன். ஓ அப்படியா, நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பாப்பா ஸ்ட்ராபெரி கேட்க மாட்டா. நீங்கள் இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரூட் சைடு கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச ஃப்ரூட் யாராவது சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சாப்பிட்ணுன்னு தோணும். வளர்ந்தா தானே அது சாப்பிட்ணுமா வேணாமான்னு பாப்பாவுக்கு நல்லா டீட்டெயிலாக தெரியும், பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்கிறான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படின்றாங்க. இப்போ டே தான் வரான், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு அங்கே வாங்கிட்டு இருக்கான். இதை மூச்சு பார்த்துட்டே இருக்கான். மூச்சுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் டே இப்படி பண்ணுறதுலாம். ஏன்னா அங்கே அந்த பேபி முன்னாடி அலர்ஜின்றது நடிச்சிருப்பான். ஆனால் இங்கே மூச்சு வந்து அது ட்ரூன்னு தான் நினச்சிருப்பான். இப்போ டே ரிட்டன் வந்து அந்த ஸ்ட்ராபெரி வாங்கி சாப்பிட்டு போகிறத பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாப்பாவுக்கு வந்து அலர்ஜி இருக்குன்றதுக்காண்டி இவனுக்கு அந்த அலர்ஜி வந்த மாதிரியே ஆக்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு அது வேணான்னு அந்த குழந்தையே சொல்கிற அளவுக்கு வச்சுருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்போலேருந்தே அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். பட் அதுக்கப்புறம் மீட் பண்ணுவோன்னு அவனும் நினச்சிருப்பான். அந்த பிளேஸ்க்கும் அடிக்கடி போய் பார்த்துருப்பான். ஆனால் அவங்க மீட் பண்ணுற மாதிரியே தெரியல. அதுக்கப்புறம் தான் இங்கே மீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 4 இயர்ஸாக அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு டே வந்திருக்கவே மாட்டான். ஸோ இவனும் வெயிட் பண்ணி இவனுக்கும் சரி என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம அவனை பார்ப்போன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதுக்கப்புறம் மூச்சு அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போக மாட்டான். ஏன்னா அவனும் காலேஜ் இது எல்லாமே வந்து நியூயார்க்கில் தானே பண்ணுறான். ஸ்கூல் காலேஜ் எல்லாமே மூச்சு நியூயார்க்கில் தானே பண்ணான். எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ தான் வந்து இங்கே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்ப்பான். பட் இவன் பார்க்குற டைமில் டே அங்கே இருந்திருக்க மாட்டான். ஸோ இதை மட்டும் தான் சொல்கிறான், நான் வந்து உன்னை அங்கே மீட் பண்ணேன், நீ அந்த பேபிக்கிட்ட இப்படி பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அப்போவே நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லுவான். இப்போ டே தான், அப்போ என்னை நீ 4 இயர்ஸாக லவ் பண்ணுறியா ஜிமின் அப்படின்றான். ஆமாம் டே, உன்னை 4 இயர்ஸாக நான் லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ டே அப்படி சொல்லி ஹக் பண்ணுறான். இப்போ டேவும் தான் ஐ லவ் யூ டு ஜிமின் அப்படின்றான். இப்போ மூச்சு தான், ஜிமினா? ஐயோ, நான் ஜிமின் இல்லை டே, நான் மூச்சு. இதை நான் எப்படி உன்கிட்ட சொல்கிறது? கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ணட்டே, நான் உன்கிட்ட சொல்லி புரிய வச்சு, நான் ஜிமின் இல்லை, நான் மூச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ, நான் கண்டிப்பாக இதை கேட்பேன் அப்படி சொல்லி லைட்டாக ஹக் பண்ணுறான். இப்போ டே தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு மூச்சை கிஸ் பண்ணுறான். மூச்சுக்கும் அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ மூச்சு பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஓகே டியர்ஸ், இதோட நம்ம இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. பை டியர்ஸ்.